ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம டே ட்ரிப்போட பார்ட் 2 தான் பார்க்க போறீங்க. ஸோ நம்ம இப்போ லாக்ஸ்க்கு வந்து இறங்கியாச்சு. இங்கே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லாக்ஸ்ன்றது நம்ம ஸ்காட்லாண்ட்ல ஒரு சின்ன டவுன், ரொம்ப சின்ன பிளேஸ் தான். இதுல இருக்க சில அட்ராக்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் தான் இப்போ வந்திருக்கோம். உங்களுக்கு சீனரிஸ் பிடிக்கும், இல்ல சீஷோர்ல நடக்கிறது பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்க்க ரொம்ப அழகான இடமா இருந்தது. ஸோ இந்த சீஷோர் நம்ம வாக் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய அட்ராக்ஷன் நீங்க நம்ம பார்க்க போறோம். இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயம் இல்லைனாலும் பார்த்த சின்ன சின்ன விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூவா இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது பென்சில் பீச். ஆக்சுவலா இப்போ நம்ம நடந்து போறது தான் பென்சில் பீச். இதை தாண்டி நம்ம போகும்போது பென்சில் மோனியூமெண்ட் பார்க்க போறோம். அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்த இடத்தோடது. என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, நீங்க எப்படி ஜாலியா 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் கிளம்பிடுறீங்க, அவங்க வந்து உங்களை வந்து தொல்லை கொடுக்கறதே இல்லை அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. மற்ற குழந்தைங்கள மாதிரி என் குழந்தைங்களும் பயங்கரமா அடம் பண்ணுவாங்க. என்னோட பொண்ணுலாம் பயங்கர கிராங்கி ஆயிடுவா சில டைம் அவ கேட்கறத நம்ம கொடுக்கல அப்படின்னா. எல்லாமே போக போக ப்ராக்டிஸ்ல மாறுற விஷயம் தானே. ஸோ எல்லாமே நாங்களும் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல என்னோட பாப்பா சின்ன பொண்ணு வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா அப்படின்றத. அவளுக்கு டிராவலிங்னா கொஞ்சம் அலர்ஜி, நிறைய டிராவல்லாம் பண்ண மாட்டா, டயர்ட் ஆயிடுவா. ஸோ அவளுமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணா. அந்த வாக் த்ரூ, சீஷோர் வாக்கிங் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணா. நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ண உடனே அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்னென்னலாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரிப் நமக்கு சூப்பராக போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்களும் நம்மளை வந்து ட்ரபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் கிட்ஸ் கூட பிளான் பண்றதா இருந்தா இந்த மாதிரி அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் மட்டும் மறக்காம கேரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போற பென்சில் மோனியூமெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அது பில்ட் பண்ணது வந்து 1920ல பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த மோனியூமெண்ட் எதுக்காக பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, நார்வேஸ்ல இருந்து வந்த ஒரு ட்ரூப் இங்க லாக்ஸோட அந்த ஷீசோரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ற டைம்ல இங்க இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரூப்போட கிங்கை டிஃபீட் பண்ணதுனால அதோட மெமரபிளா இந்த மோனியூமெண்ட்டை வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து பென்சில் ஷேப்ல இருக்கிறதுனால இதுக்கு வந்து பென்சில் மோனியூமெண்ட், பென்சில் பீச் இந்த இடத்தோட பேர் அப்படின்றது வந்துட்டு வந்ததா சொல்றாங்க. ஏன் இது பென்சில் ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்னோ கம்மியா இருக்கு யூகேல. இதுக்கு முன்னாடி டைம்லலாம் ஸ்னோ ரொம்ப ஹெவியா இருக்குமா. ஸோ அந்த மாதிரி டைம்ல யூஸ்வலாகவே இங்கே இருக்க வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோன் மாதிரி தான் இருக்கும் ஷேப் மேலே. ஸோ தட் ஸ்னோஸ் வந்து அங்கே இருக்காது, எல்லாமே கீழே விழுந்துரும்ன்ற அந்த ரீசனுக்காக. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அது கொஞ்சம் டாலா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது பென்சில் ஷேப்ல தெரியறதுனால பென்சில் மோனியூமெண்ட் அப்படின்ற நேமே இதுக்கு வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல லாக்ஸ்ல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, கேசல் இருக்கு. கேசல் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அது ஒரு ஓல்டு மோனியூமெண்ட் மாதிரி தான். அதுவும் ரொம்ப அழகான வியூ இருந்துச்சு அங்கேயும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன ஒரு மியூசியம் இருந்தது. அது உள்ள இதோட ஷிப், இவங்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து ஃபெரி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ அதோட சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த மியூசியம்ல இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் லாக்ஸ்ல இருக்க அட்ராக்ஷன்ஸ். இங்கிருந்து ஒரு ஐலாண்டுக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம் ஃபெரியில. ஸோ அந்த ஐலாண்டுக்கு ஃபெரி மட்டும்தான் ஒன்லி டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது. நீங்க காரே எடுத்துட்டு வந்தாலும் நீங்க ஃபெரியில தான் அந்த காரை கொண்டு போயிட்டு திருப்பி நீங்க அந்த சைடு நீங்க போய் இறங்க முடியும். ஸோ ஃபெரி தான் இவங்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட் இங்கிருந்து அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு. நான் ஏன் வீடியோஸை பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன் அப்படின்னா, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னா உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும். ஸோ இன்னைக்கு டே ட்ரிப்ல நம்ம கவர் பண்ண போறது 3 பிளேசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம க்ரூஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த சீ சைடு ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளாஸ்கோ டு லாக்ஸ் ஷிப்பில் வருது ஒரு vlog-ஆ நான் போட்டுட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் லாக்ஸில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், அங்கே என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு குட்டி vlog-ஆ நான் போடுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபெரியில தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த ஐலாண்டுக்கு. இங்கே சுற்றி நிறைய ஐலாண்ட்ஸ் நமக்கு இருக்குது. நாங்கள் 1 டே ட்ரிப் மட்டும் பிளான் பண்ணதுனால, ஸோ நைட் ஸ்டே எதுவுமே இல்லாதனால ஒரு ஐலாண்ட் மட்டும் இன்னைக்கு விசிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஐலாண்ட் போகிறோம். இந்த ஐலாண்டோட நேம் வந்துட்டு தி ஐல் ஆஃப் கும்ரே அப்படின்றது இந்த ஐலாண்டோட நேமு. இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரிஸ் இருந்தது. வாங்க இப்போ நம்ம ஃபெரிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன டூர் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே நம்ம கீழேயும் போய் நம்ம உட்கார முடியும், அங்கேயும் சீட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும்.
ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மேலே போகிறோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம உட்கார போகிறோம். பயங்கர சில்லுன்னு இருந்ததுங்க. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மேலே போய் உட்காந்துருந்தோம். ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால குளிர் ரொம்ப ஹெவியாகவே இருந்தது. இன்னும் நாங்கள் லஞ்ச் முடிக்கல. நாங்கள் ஐலாண்ட் போயிட்டு தான் லஞ்ச் சாப்பிட்டுடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கோம். இது வந்துட்டு எவ்ரி 15 minutes ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபெரி வந்து வந்துகிட்டே இருக்கும். எங்களோட மெயின் டிரான்ஸ்போர்ட் ஃபெரி அப்படின்றதுனால ஃபெரி வந்து உங்களுக்கு எல்லா டைமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்காக கூட ஒரு ஃபெரி வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். அந்த மாதிரியான விஷயம் தான் நாங்கள் இங்கே பார்த்தோம். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எங்கள் ஒரு ஃபேமிலி மட்டுமே ஃபெரியில் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் வேறு யாருமே இல்லை. ஸோ அது எல்லாமே ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே படிக்கிற பசங்க கூட இந்த ஐலாண்ட்லேருந்து தாண்டி போகிறதுக்கு இந்த ஃபெரியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஃபெரியில் போய் ஸ்கூல் போயிட்டு திருப்பி ஃபெரியில் வந்து ரிட்டர்ன் வருவாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான். இங்கே யூஸ்வலாக இப்போ யூகேல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ் பாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸ்காட்லாண்ட்லேயும் NEC கார்டு அப்படின்றது சொல்லுவாங்க. ஃப்ரீ பாஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபெரிக்கும் அந்த மாதிரி ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஃபெரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதில் வந்துட்டு போகிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருந்தது. இது ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் நமக்கு இங்கேருந்து அந்த ஐலாண்டு போகிறதுக்கான ட்ராவலிங் டைம். ஸோ நம்ம ஐலாண்டுக்கு வந்தாச்சு, இங்கே இறங்கிட்டோம். நாங்கள் பண்ணுற பிளான் எதுவுமே யாரையுமே கேட்டு பண்ணலை. ஆக்சுவலாக நாங்களே கூகுளில் பார்த்து எந்தெந்த பிளேசஸ்லாம் போகலாம் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்தது தான். ஸோ இந்த பஸ்ஸை தான் நம்ம எடுக்கணும். ஃபெரியிலேருந்து இறங்கின உடனே இப்போ நம்ம மில்பாட் போனோம். மில்பாட் தான் வந்து ஆக்சுவல் டவுன். ஸோ அங்கே தான் நமக்கு எல்லா அட்ராக்ஷன்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் டு அங்கே நம்ம கொண்டு போய் விடுறதுக்கு. ஸோ இந்த பஸ்ஸை தான் நம்ம எடுக்கணும். இந்த பஸ் தான் நம்மளை கொண்டு போயிட்டு சிட்டிக்குள்ளே இறக்க போகுது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பஸ்ஸோட காஸ்ட் என்ன ஆச்சுன்னா அப் அண்ட் டவுன் 12 pounds நமக்கு வந்தது, அரௌண்ட் 4 பேருக்கு. நான் பசங்களோட கார்டு கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன், NEC கார்டு. அந்த கார்டு இருந்ததுன்னா நம்ம இங்கே டேப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, நமக்கு மட்டும் டிக்கெட்ஸ் எடுத்தால் போதும். ஃபெரியும் வந்துட்டு ரிட்டர்ன் டிக்கெட்ஸோடு தான் நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கு வந்துட்டு 10 pounds 40 pence உங்களுக்கு ஆச்சு. 4 பேருக்கு 2 kids 2 adultக்கு வந்துட்டு 2 adult 2 kids 2 adults. Return, yeah, 1040 please. இங்கிருந்து ஒரு 10 minutes டிராவல் நமக்கு ஐலாண்ட்லேருந்து இறங்கின உடனே அங்கே மில்பாட் போகிறதுக்கு. மில்பாட் தான் வந்து ஜஸ்ட் லைக் ஒரு சிட்டி மாதிரி, சிட்டி சென்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே தான் உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட், கெஃபே எல்லாமே உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். நம்ம பார்க்க போகிற அட்ராக்ஷன்ஸும் அதை சுற்றி தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப பெரிய இடமா இருக்கும், நிறைய சுற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அது அந்த மாதிரி இல்லை. ரொம்ப சின்ன ஒரு ஐலாண்ட் இது. ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதோட பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பங்களாஸ் டைப் தான் இருந்தது. இப்போ இங்கே கிளாஸ்கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% நமக்கு ஃப்ளாட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் எல்லாமே வந்து அந்த பங்களாஸ் தான். இங்கே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதும் லைனாக நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எங்களோட பேட்டரி லோனால வீடியோஸ் கவர் பண்ணல, ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் கிளிக் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஓவரால் அட்ராக்ஷன்ஸையே ஒரு 1 hourல பார்த்து முடிச்சிடலாம். 1 hourன்றது நான் சொல்கிறது பை வாக் 1 hourல நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள்ஸ் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவுமே இங்கே ஒரு அட்ராக்ஷன் பிளேஸாக தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி போகிற சைக்கிள்ஸ், இல்லை 2 பேர் பெடல் பண்ணுறது, அந்த மாதிரியான சைக்கிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதுவுமே வந்து காஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது.
பட் நாங்கள் எடுக்கல. ஆல்ரெடி எல்லாருமே டயர்டாக இருந்தோம். சைக்கிள் பெடல் பண்ணி அந்த ஸ்லோப்பில் ஏறுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால சைக்கிள் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு ரோடு இருந்தது. அந்த ஒரு ஸ்ட்ரெச்லேயே வந்துட்டு எல்லா அட்ராக்ஷன்ஸும் உங்களுக்கு வச்சுருந்தாங்க. மியூசியம், ஸ்டோன், ராக் எல்லாமே அந்த ஒரு ஸ்ட்ரெச்லேயே இருந்ததுனால நாங்கள் சைக்கிள்ஸ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே வரது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆக்சுவலாக இதை புக் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணோம். க்ரூஸ் வந்துட்டு ஒரு தடவையாவது ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஏரியா ஓகே நம்ம இங்கே வந்து இறங்கினப்புறம் இங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஐலாண்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, ஒரு புது விஷயம். ஸோ அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்தெல்லாம் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணது. இங்கே அட்ராக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக பார்க்க முடியும். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராக்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து crocodile ராக்னு சொல்கிறாங்க. ராக் அதில் வந்து அவங்க ஒரு பெயிண்டிங் பண்ணி இந்த crocodile ஃபேஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால இந்தியன் ராக் அப்படின்னா இந்த அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு இந்தியன் ஃபேஸ் மாதிரி இருக்காமா. அது எனக்கு தெரியல என்னன்னு. ஒரு ஐகானிக்கான ஒரு பிளேஸ்க்கு நம்ம வந்து போக போறோம். நெக்ஸ்ட் vlogல அங்க நம்ம உங்களை மீட் பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பெஸ்டான வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். See you, டாடா, bye bye.